ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு தரமான பேப்பர் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்தோனேஷியன் பேப்பரும். இந்த படம் பேர் என்னன்னா தி டெத் விஸ்பர். சரி, படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. சரி, அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு ஸ்கூலோட ஸ்விம்மிங் பூலை தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு இறந்து கிடக்கிறா. அங்கே பக்கத்துலேயே ஒரு பொண்ணு ஒரு மாதிரி இழுத்த மாதிரியே நடந்து போயிட்டுருக்கா. இப்போ ஒரு ஸ்டோரேஜ் ரூமை காட்டுறாங்க. அங்கே ஒரு ஸ்கூல் பொண்ணு தூக்கு மாட்டி இறந்து கிடக்கிறா. அதே இடத்துல அந்த இழுத்து வித்தியாசமாக நடந்துட்டு இருந்தாலே அந்த பொண்ணும் இருக்கா. இப்போ இதெல்லாம் நடக்கிறது ஒரு ஸ்கூலில் தான். இப்போ இன்னொரு பொண்ணும் இப்போ கொலை பண்ண பார்க்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, சிண்டியனை விட்டுருன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்படி பயந்துக்கிட்டே அவள் ஸ்கூலோட உச்சிக்கு போயிடுறா. அப்போது பின்னாடி அப்படியே சாஞ்சு கீழே விழுந்து மண்டை செதறி செத்துடுறா. அப்படிங்க சீனை கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவரோட பேர் வந்து அலெக்ஸ். இப்போ நம்ம ஹீரோவும் ஹை ஸ்கூல் ஃபஸ்ட் இயர் சேர்றதுக்காக இந்த காலேஜுக்கு வந்திருப்பான், இந்த ஸ்கூலுக்கு வந்திருப்பான். இப்போ அவங்க அம்மாவை கேட்குறாங்க, டே உனக்கு வேறு காலேஜ் இல்லையாடா, வேறு ஸ்கூல் இல்லையாடா, இந்த ஸ்கூல் தான் உனக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த ஸ்கூல்லேயே படித்த சிண்டின்ற பொண்ணு அவருடைய சீனியர்ஸை 3 பேரை ராகிங் பண்ணி கொடூரமாக சாவடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீனை தான் நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருப்போம். இந்த ஸ்கூல் ஒரு டிசிப்ளினான ஸ்கூல் தானா, ஆனால் இங்கே இருக்க ஜூனியர் பசங்களை சீனியர் பசங்க ராகிங் பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இவனும் அந்த ஸ்கூலில் படித்தவங்களாம் பெரிய பெரிய இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவனும் நல்லா வரணுன்றதுக்காக இந்த ஸ்கூலில் செலக்ட் பண்ணியிருப்பான். இப்போ அவங்க அம்மாவும் இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டுருப்பாங்க. இன்றைக்கி தான் நம்ம ஹீரோக்கு ஃபஸ்ட் டே. இப்போ இங்கே கட் பண்ணால் இப்போ நம்ம இந்த கதையோட 3 மெயினான கேரக்டர் காட்டுறாங்க. இவங்க போன வருஷம் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ செகண்ட் இயர் ஆகிட்டாங்க இல்லையா, இப்போ இவங்க சீனியர்ஸ் ஆகிட்டாங்க. நல்ல ஹைட்டாக இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பேர் ஆண்ட்ரி. இப்போ குண்டா கொழுக்குன்னு இருக்கான்ல, இவன் பேர் வந்து ஃபென்ரி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேர் வந்து எரிக்கா. இவங்க 3 பேருமே கொஞ்சம் பெரிய இடத்தை சேர்ந்தவங்க, பெரிய பணக்காரங்க. அதனால இவங்கள கேள்வி கேட்க அந்த மேனேஜ்மெண்ட்டே பயப்படும். இப்போ ஸ்கூலோட ஃபஸ்ட் டேனால அந்த ஸ்கூலில் இருக்க HM மேம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் நின்றுருப்பான். இப்போ பின்னாடி நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அவங்க மாற்றி பார்த்து சிரிச்சிப்பாங்க. இப்போ அதெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் ஃபஸ்ட் இயர்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அங்கே அந்த 3 பேர் இருக்கானுங்க, அந்த சீனியர்ஸு. இப்போ அந்த பிரின்ஸிபல் மேமையும் வெளியே அனுப்பிச்சி விட்டுறானுங்க. இப்போ ஹேண்ட்ரின்றவன் பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான்னா, எல்லாரும் வாயை மூடுங்கடா, இன்னி நைட்லேருந்து எல்லாரும் என்னோட அடிமைகள்டா, என்னோட ஸ்லேவ்ஸ்டா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஃபஸ்ட் இயர் முடித்து செகண்ட் இயர் போகிற வரைக்கும் எல்லோரும் எங்கள் அடிமைங்கடா, நாங்கள் சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்ட்டு சொல்கிறான். நானும் உங்களை மாதிரி தான் ஃபஸ்ட் இயரில் ஒரு அடிமையாக இருப்பேன், செகண்ட் இயரில் மனுஷனாக இருப்பேன், தேர்ட் இயரில் நான் ஒரு ராஜாவாக இருப்பேன், அதுக்கப்புறம் டிகிரி வாங்கிட்டு போகும்போது நான் ஒரு கடவுளாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஸ்கூலில் படித்தவங்க நிறைய பேர் பெரிய பெரிய போஸ்டிங்லாம் இருக்காங்க. இந்த ஒரே வருஷம் நாங்கள் சொல்கிறத நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எல்லோரும் என்னோடய அடிமை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரையும் புஷ்அப் போட சொல்கிறான். நம்ம ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் புஷ்அப் போடுறான். நம்ம ஹீரோயினையும் புஷ்அப் பண்ணுறான். இப்போ நம்ம ஹீரோவும் அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணி 13 நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோவும் அவனை எந்தெந்த முறையெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா கொடுத்த அந்த டைரியில் எழுதிட்டுருக்கான். அவனுங்க எந்தெந்த மாதிரி கொடுமைலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, சீனியர்ஸ் எதிர்க்க வரப்போ ஒதுங்கி நின்று அவங்களுக்கு வணக்கம் வைக்கணும்னு சொல்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்க கேன்டீன், லைப்ரரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதான் சீனியர்ஸ் இருக்கும்போது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் இயரில் இருக்கிறவன் எவன் எது யூஸ் பண்ணாலும் சீனியர்ஸ் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம வாங்கிக்கலாமா. இப்போ நம்ம ஹீரோக்கும் அந்த ஸ்கூலில் 14வது நாள் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோக்கும் அர்ஜென்ட்டாக அவனுக்கு சுச்சு வருது. இப்போ யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ ஒருத்தங்க வந்து, டே ஃபஸ்ட் இயர் பசங்க இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடாது தெரியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஐயோ சாரிங்கன்னு சொல்லிட்டு திரும்பி போய் பார்த்தா நம்ம ஹீரோனி தான் இருக்காங்க, சும்மா கலாச்சிருக்காங்க. இப்போ 2 பேரும் பேசியும் அப்படி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்ல, சரி நீ உள்ளே போ, நான் வெளியே யாரும் வராமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிற்கிறான். அப்போ கரெக்டாக எதிர்க்க 2 சீனியர்ஸ் வராங்க. எங்கனடா பண்ணுற, நாங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மேம் உள்ளே எலி செத்த நாற்றம் வருது, எலி செத்துருக்கு போல் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு எதாவது பாத்ரூம் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்கிறான். சரி நாங்கள் பார்த்துக்குறோம், நீ 10 புஷ்அப் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவனும் அதை எடுக்கிறான். இப்போ அவங்களும் போயிட இப்போ நம்ம ஹீரோனியும் வராங்க. ஐயோ கஷ்டப்படுத்திட்டாங்களா என்னால் அப்படின்னு சொல்கிறான். மட்டும் இல்லாமல் சாரின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ அவனும் சொல்கிறான், அதெல்லாம் வேணாம், அப்படிலாம் இல்லை, இந்த பாரு ஏம்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோனியும் அவனை பார்த்து சிரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ கிளாஸ் முடிச்சக்கப்புறமா நம்ம ஹீரோனியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோ போயிட்டுருக்கான். இப்போ அந்த 3 பேரில் குண்டா ஒருத்தன் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் இப்போ நம்ம ஹீரோவை தனியாக கூட்டின்னு போகிறான். இப்போ அந்த இடத்துல ஹேண்ட்ரியும் எரிக்காவும் இருப்பாங்க. இப்போ எதுக்காக இவனை கூட்டின்னு வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹீரோட அப்பாவுக்கு ஆத்மாங்கிட்ட பேசுகிற சக்தியெலாம் இருந்திருக்கும். இப்போ அவர் உயிரோட இல்லை. இந்த குண்டம் பையலும் அவங்களுடைய மேகசினை படிச்சுட்டு, உங்கள் அப்பாவுக்கு பேய்கிட்ட பார்க்குற சக்தி பேசுகிற சக்தி இருக்குன்னா அப்போ உங்கள்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த ஸ்கூலில் 3 பொண்ணுங்க சூசைட் பண்ணி இறந்து போனாங்க, அந்த 3 ஆத்மாங்களை நீ தான் வர வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான்.
இந்த பாருங்க என்கிட்ட அந்த சத்திலாம் இல்லை, அந்த சத்திலாம் எங்கள் அப்பா கிட்ட தான் இருந்தது, என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் அவனுங்க கேட்குற மாதிரியே இல்லை. இப்போ நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் பென்சிலை வச்சு, இங்கே அந்த 3 ஆத்மாக்களும் இருந்தீங்கன்னா இந்த பேப்பரில் ஒரு வட்டத்தை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ரொம்ப நேரம் ஆகியும் அந்த இடத்துல ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ நம்ம ஹீரோட பேக்கில் இருந்து அவங்க அப்பா கொடுத்த அந்த டைரி எடுத்துப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு பார்த்துட்ருப்பாங்க வரைஞ்சதை தான். இவனும் சொல்கிறாங்க, ப்ளீஸ் கொடுத்துடுங்க எங்கள் அப்பா கொடுத்த டைரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ இவனையும் அப்படி பிடிச்சி உட்கார வச்சுறாங்க. இப்போ அங்கே அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ அந்த பென்சில் தானாக ஏந்து ஒரு வட்டத்தை போடுது. இப்போ இந்த விஷயத்த நம்ம ஹீரோ மட்டும் தான் பார்க்குறான். அவங்க எல்லாரும் அந்த புக்கை பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஸ்டோரேஜ் ரூமில் ஒரு பொண்ணு தூக்கு போட்டு இறந்துருப்பா இல்லையா, அந்த இடத்துல இப்போ இருக்காங்க. என்னென்னு பார்த்தா இவனோட டைரியை அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரூமில் போட்டுட்ருக்கான். அவளும் சொல்கிறா, இந்த இடத்துல தாண்டா ஒரு பொண்ணு கொடூரமாக தூக்கு போட்டு இறந்தா, அப்போ எடுத்துக்கோ வேணாம் அவளை கூப்பிட்டு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவளை பார்த்தனா நான் ஒரு ஹாய் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோவுக்கு அந்த புக்கு ரொம்ப முக்கியம். இப்போ அவனும் உள்ளே போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ அந்த புக்கையும் பார்த்துட்றான். கையை விட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது இப்போ அந்த புக்கு தானாகவே நடந்து வேற ஒரு இடத்துல போய் நிற்கிது. புக்கிங் தானே இருந்தது, எப்படி அங்கே போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சரி எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறான். சரி எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட போகிறப்போ அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு உருவம் பார்த்தோன்னே இந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுறான். புக்கும் வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஸ்கூலில் சேர்ந்து 30 நாள் ஆகுது. இப்போ இங்கே கட் பண்ணால் நம்ம குண்டா இருப்பான் இல்லையா, அந்த குரூப்பில் ஒரு குண்டா இருப்பான் இல்லையா, இப்போ அவனும் ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். எங்கே போயிட்டுருக்கான்னா பொண்ணுங்களாம் ஸ்விம்மிங் பூலில் குளிப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கான். இப்போ உள்ளேயும் போகிறான். உள்ளே அந்த லாக்கர் பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அங்கேயும் போகிறான். இப்போ அவன் அந்த லாக்கர் பாக்ஸே குறுக்குறுன்னு பார்க்க இப்போ அங்கே ஒரு சீனியர் பொண்ணு வந்துடுவா. டேய் பொண்ணுங்க ட்ரெஸ் மாற்ற ரூமில் என்னடா பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை எரிக்காவோட லாக்கர் எதுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ அந்த பொண்ணும் அந்த லாக்கர் நம்பர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த பொண்ணை அவன் லவ் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ அந்த லெட்டரையும் அவளுடைய லாக்கரில் வச்சுட்டு போயிடுவான். இப்போ இங்கே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பிடி பீரியடில் அந்த பேஸ்கெட் பால் இல்லான்னு சொல்லிட்டு அந்த லைன் நின்று இருக்கும்போது அவனோட சான்ஸ் வரும்போது அந்த பிடி பீரியடே முடிஞ்சிடும். இப்போ அவரும் சொல்லிட்டு போகிறாரு, நீ எதுக்கும் லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால்லாம் பொறுக்கி போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போ நம்ம ஹீரோவும் அங்கே இருக்க பால்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு இருக்க டப்புன்னு அந்த இடத்துல இருக்க கரண்ட்டு கட் ஆகிடும். இவங்கிட்டையும் ஒரு பால் அப்படியே உருண்டு வரும். யார் அந்த பாலை உருட்டி விட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு 3 பால் அப்படியே பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கோம். இங்கே இருக்க சேஃப் இல்லை, எஸ்கேப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேகமாக நடந்துட்டுருக்கேன். செத்து போனுங்க அந்த பொண்ணுங்கள்லாம் நம்ம ஹீரோவை அப்படியே விரித்து பார்த்துட்ருக்கு. இப்போ அதை பார்த்து அவன் சதறாங்க. சதறி ஓடி வெளியே வரும்போது அந்த தடி பையன் மேலே இடிச்சிடுறான். இப்போ அந்த தடியனோட ஐஸும் கீழே விழுந்துடும். உன்னால தாண்டா வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு அடின்னு அடிக்கிறான். பாவம் அந்த இடத்துலேயே படுத்து சுருண்டுறான். நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ நீ பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அவனுடைய புக்கை மிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அதை நம்ம ஹீரோனி எடுத்துகிட்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறான். இந்த புக்கு எப்படி அவன்கிட்ட கிடச்சிது, நீயும் அந்த சீனோட கூட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, அப்போல்லாம் கிடையாது, இந்த புக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினச்சேன், அதை எடுத்துன்னு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இவனும் சாரி கேட்டுட்டு இப்போ ஜாலியாக பேசுகிறாங்க இவங்க. இப்போ இங்கே கட் பண்ணால் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கிலீஷ் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்காங்க. ஒரு ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கேட்கும். ஒரு லெட்ரு வரும். அந்த லெட்டர் வந்து அவங்க திரும்ப பேசணும். எல்லாரும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ அந்த கிளாஸ் ரூமில் தான் அந்த குண்டை பையன் இருப்பான். இப்போ அவனுக்கு மட்டும் அவனுக்காக காத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா நமக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவனை பிடுங்கி அவன் போட்டு பார்த்தா அவன் கரெக்டாக தான் கேட்கும். இப்போ இவனை அவனுடைய ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டினா இன்றைக்கி நீ சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ இவ்வளோ நேரமாக தடியனோட காதில் மட்டும் தான் அந்த மாதிரி கேட்டுட்ருக்கும். இப்போ அவனை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் அதே வார்த்தை சொல்கிறாங்க. இப்போ இவனை பயந்து ஏந்துக்கிறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சார் கேட்டால், இல்லை சார் எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அவனை வெளியே வந்து பார்த்தா அந்த எரிக்கா பொண்ணு இவன் கொடுத்த லெட்டரை கையில் வச்சுக்கிட்டு இவனை பார்த்து சிரிக்க, நம்மளுக்கு ஓகே சொல்லிட்டான் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான். இப்போ அந்த எரிக்கா பொண்ணும் போயிட்டுருக்கா. இப்போ அவள் பின்னாடியும் இவன் போயிட்டுருக்கான். இப்போ அந்த எரிக்கா பொண்ணு ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு மொட்டை மாடிலேருந்து கீழே வந்து செத்துருப்பா இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கான். இப்போ அவனும் எரிக்கா எங்கேயும் வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்படி இவனும் அவள் கிட்ட போகிறப்போ பார்த்தா எரிக்கா உண்மையான எரிக்கா கீழே இருக்கா. இப்போ அவளோ பார்க்குறா. அந்த மாடியில் பார்த்தா அந்த தடியை மட்டும்தான் இருக்கான். இப்போ அவனும் பார்க்குறான் எரிக்கா கீழே இருக்கானா, அப்போ கூட இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா பக்கத்தில் நிற்கிறது பேய். அந்த பேய் இவனை கீழே தள்ளி விட்டுருது. தான் அங்கேருந்து கீழே விழுந்து மண்டை செத்துடுறான். இதை பார்த்த எரிக்காவுக்கு பேச்சு மூச்சு இல்லை, ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே பார்த்துட்ருக்கா. இப்போ அந்த இடத்துக்கும் நம்ம ஹீரோ வந்துடுறான். வந்து பார்த்தா மொட்டை மாடல அந்த 3 பேய் நிற்கிற மாதிரி நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியுது. இப்போ அந்த தடியன் இறந்து போயிருப்பான் இல்லையா, அவளுக்கு அவன் சூசைட் பண்ணிட்டு இறந்து போன மாதிரி மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். அதனால ஒரு மாதிரி அப்செட்டாக இருப்பா. எல்லாருக்கூடயும் ரக்கடாக நடந்துகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு அசைன்மெண்ட்டு எழுத சொல்லி கொடுத்துருப்பா. இப்போ நம்ம ஹீரோ அதை கொடுத்துட. இப்போ நம்ம ஹீரோ பிடி பீரியட் தான் காட்டுறாங்க.
இப்போ அங்கே வாலிபால் ஆடிட்டு இருக்க இப்போ நம்ம ஹீரோ என்ன வருது. இப்போ நம்ம ஹீரோ போகும்போது அந்த பிடி சார் சொல்கிறாரு, நீ போட்டிருக்க செயினு கைட்டிடு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சார், இது எங்கள் அப்பா கொடுத்தது ஞாபகமாக, அதனால் நான் கைட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ ஹெச்எம் மேம் கிட்ட போய் பேசிட்டு பர்மிஷன் வாங்கிடுவா, அப்போ தான் அவனை விளையாட விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவனும் போகிறான். அப்படி இவன் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கபோர்டு இருக்கும். அதில் நிறைய பேர் நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க, பட்டம் வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ அவனும் அந்த இடத்த தாண்டி போகும்போது அங்கே இருக்க கண்ணாடி அப்படியே உடஞ்சி நொறுங்குது. எப்படி இது தானாக உடஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் அவனுக்கு தெரியல. அங்கே இருக்க ஃபோட்டோவை பார்க்குறான். இதில் இருக்க அந்த 3 பொண்ணுங்க தான் இப்போ பேயாக சுற்றிட்டு இருக்காங்க போல். இப்படி இவன் அந்த இடத்த விட்டு கிளம்புனதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோவில் அந்த பேய்களோட 3 ரிஃப்ளெக்ட் தெரியுது. இப்போ நம்ம ஹீரோ அந்த பிரின்சிபல் ரூமுக்கு போனால் அங்கே நம்ம ஹீரோனி உட்காந்துருக்காங்க. ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இப்போ அவ்வளோ சொல்கிறான், இன்னைக்கு கொஞ்சம் நான் லேட்டாக வந்துட்டேன், அதான் பிரின்சிபலை பார்க்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பொண்ணு ஹெட்ஃபோன் போட்டுட்ருக்கான். இப்போ இவன் நம்ம ஹீரோனிக்கிட்டேயும் ஒரு விஷயத்த சொல்கிறான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஸ்கூலில் 10 வருஷத்துக்கு முன்னாடி 3 பொண்ணுங்க இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவங்கள பற்றி உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம், அது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமாச்சு, இப்போ எதுக்கு அதை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேட்குறான். இல்லை, அவங்களோட உருவத்தை நான் 2 டைம் பார்த்துட்டேன், அவங்க ஏதோ என்கிட்ட சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். 3 பேரும் சேர்ந்து அந்த பேய்களை கூப்பிட சொன்னாங்க, அதனால தான் அந்த 3 பேய்க வந்து என் மூலிமா வெளியே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ அவளுக்கு செம்ம பயம். என்னடா நீ என்னை பயமுறுத்திட்டுருக்க, இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே அந்த ஆஃபீஸ் ரூம்லேருந்து வெளியே வராங்க. இப்போ எதிர்க்க அந்த சீனியர் பொண்ணு இருப்பா இல்லையா, வரா. டேய், என்ன உனக்கு ஒரு அசைன்மெண்ட் கூட ஒழுங்காக எழுத தெரியாதா, உன்னால தானே நான் ஃபெயில் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறான். உன்னால தான்டா என் மார்க் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வயிற்றுலேயே புக்குன்னு வச்சுட்டு, இனிமேச்சும் ஒழுங்காக எழுதி தடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோனிக்கும் அவளை பார்த்தா செம்ம கோவம் வருது, ஏன் இப்படி மட்டுத்தனமாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படிங்க சீன் கட் பண்ணால் இப்போ நைட் தான் கட்டுறாங்க. இப்போ எரிக்கா பொண்ணும் நடந்து போயிட்டுருக்கா. அப்போ அவள் பின்னாடி அந்த விற்கிற சவுண்ட் மாதிரி கேட்குது. இந்த ஸ்டார்டிங் சீனில் கேட்டது பார்த்தீங்களா அந்த சவுண்டு. இந்த சவுண்டு கேட்டானே அங்கேருந்து அவள் திருச்சி ஓடிடுறா. இப்போ இவள் எங்கே போகிறான்னா, ஸ்விம்மிங் காம்படிஷனில் சேர்ந்துருப்பான், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பான். இப்போ அவரோட கபோர்டில் அந்த குண்டு பையன் வச்ச அந்த லெட்டர் இருக்குது. இப்போ அதை பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் யாரும் குளிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. என்ன சத்தம் இதுன்னு சொல்லிட்டு இவரும் ஒரு இதுவாக தாண்டி போயிட்டு இருக்கும்போது அந்த 3 பொண்ணுங்க, இறந்து போன 3 பொண்ணுங்களோட கால் தெரியும். டப்புன்னு அங்கே இருக்க அந்த ஸ்க்ரீனை விலகி பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ கரெக்டாக அங்கே அவருடைய ஃப்ரெண்டும் வந்துடுறா. இங்கே என்னடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லோரும் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லோரும் ஃபஸ்ட்டு வந்துடுறாங்க, இவன் மட்டும் லாஸ்ட்டில் வரா. எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடி மாஸ்டர் கிட்ட சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை டைம் ஆகிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம், நீ வேணால் ட்ரைனிங் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இப்போ மற்ற பசங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ இவன் மட்டும் தனியாக அந்த ஸ்விம்மிங் பூலில் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கா. அப்படி அவள் முங்கி எழுந்துக்கும் போது அப்படி திரும்ப ஒரு வாட்டி முங்க பாருங்க, அப்போ அங்கே ஒரு பேய் தெரியும். அதை பார்த்து பயங்கரமாக பயந்துடுறான். இப்போ அவளை திரும்பி முங்கி பார்த்தா அங்கே பேய் இருக்காது. இப்போ இவ்வளோ மேலே வந்து அந்த லெட்டரை படிச்சிட்டு இருக்கா. அவன் ரொம்ப உருக்கமாக இருந்திருப்பான் போல். இப்போ அதை படிச்சுட்டு அவ்வளோ அழுகுறா, இவ்வளோ லவ் பண்ணியிருக்கா போல். இப்போ அந்த ஸ்விம்மிங் பூலே ஹைட்டான இடத்துல உட்காந்துருக்கா. இப்போ இவ்வளோ இது உனக்காகன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டைவ் அடிப்பா பாருங்க. இப்போ அந்த இடத்துல அந்த பேய் இருக்கும், தள்ளி விட்டுரும் லைட்டாக. அப்போது அந்த கட்டையில் இடித்து அங்கேருந்து சொருகி செத்துடுறா, அந்த ஸ்விம்மிங் பூலே விழுந்துடுறா. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க, அடுத்தடுத்து 2 குளம் விழுந்தனால இந்த பிடி மாஸ்டர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பூசி முழுகிறது அந்த ஹெட் மாஸ்டராக இருந்திருப்பாங்க. இப்போ அந்த கானில் அந்த பிடி சார் தான் வெளியே போயிட்டுருப்பாரு ஸ்கூலை விட்டு. அப்படி போயிட்டுருக்கப்போ இப்போ ஆண்ட்ரி பையன் வந்து எரிக்கா எப்படி இறந்தான், இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது இப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு அந்த அலெக்ஸ் பையன் தான் காரணமாக இருப்பான் போலியா, ஏன்னா நீங்கள் 3 பேரும் அவனை தொல்லை பண்ணீங்க இல்லையா, அதனால் அவங்க கூடயே ஒரு பேர் இருக்கலாம், இல்லைனா அவங்க அப்பா கொடுத்துருக்காரு அந்த செயின், அது மூலிமா கூட ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கலாம், அவங்க அப்பா கூட வந்து சாவடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ இங்கே ஒரு விஷயத்தை இவன் கொளுத்தி போட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ எப்பவுமே போல் அவங்க அம்மா வந்து அவனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க அம்மா கிட்டே கேட்குறான், அம்மா அப்பா பேய்கெலாம் பார்த்துருக்காருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உங்ககிட்ட சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாப்பா சில நேரத்தில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதேப்பா என்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைம்மா சில நாட்களாக நான் 3 பேய்களை பார்த்துட்ருக்கேன், அது என்ன சொல்லுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உங்கள் அப்பா என்கிட்ட ஒன்று சொல்லியிருக்காரு, எப்பவுமே பேய்ங்க நம்ம கண்ணுக்கு தெரியுதுங்கன்னா அது ஏதோ நம்மக்கிட்ட சொல்ல விரும்புதுன்னு அர்த்தம், அதனால நீ எதாவது ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் நம்ம ஸ்கூலுக்குள்ளே வந்தோடனே நம்ம ஹீரோனி கூட ஜாலியாக அப்படி பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ நம்ம ஹீரோனிக்கிட்டேயும் ஏதாவது ஒரு படம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆக்சுவலாக இந்த ஸ்கூலில் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கும் போல். இப்போ இவங்களும் அங்கே இருக்கவங்க யாருக்குமே தெரியாமல் அந்த ரூமில் போயிட்டு பேய் படம் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோனிக்கும் அவ்வளோ பயம், நடுங்கிட்டே தான் அந்த பேய் படத்தை பார்த்துட்ருக்கா. இதடான் சான்ஸு, டப்புனா அவள் கையை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணப்போ டப்புனா அவன் அந்த கையை எடுத்துகிட்டு போய் முகத்தில் வச்சுக்கிறான். இப்போ அந்த ரூமுக்கு வேறு யாரோ வர மாதிரி சத்தம் கேட்க இப்போ இவங்க 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் உன் கூட இன்றைக்கி படம் பார்த்தது ஜாலியாக இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய வாட்டி ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்ம டைமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான்.
அப்படி அங்கேருந்து வரும்போது இப்போ நம்ம ஆண்ட்ரி பையன் நம்ம ஹீரோ போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இறந்து போனதுக்கு காரணம் நீதான்டா பேயே விட்டு அவங்கள கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான். அவன் அப்பந்தான் வந்து பேயை வந்து எல்லாரும் சாவடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தில் நெக்லஸ் இருக்கும் இல்லையா, அதை பிடுங்கிட்டு அவனை அடிச்சு போட்டு போயிடுறான். இத்தோட உன்னை விட்டுருவேன்னு நினைக்காத, என் ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போனதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோ அடிச்சப்பட்டது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடுது. இப்போ அவங்க அம்மாவும் மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த பிரின்ஸிபலும் அந்த ஆண்ட்ரி கிட்ட நீ தான் இதை பண்ணியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ அவனும் அந்த ஹெட் மாஸ்டர் கிட்ட திமிரா பேச, இப்போ அவங்களும் சொல்கிறாங்க, உன்னை 2 வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணுறேன்டா, 2 வாரத்துக்கு இந்த காலேஜுக்கே வராத, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பசங்க மேலே கை வச்சேன்னா உன்னை இந்த ஸ்கூலை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி அமுச்சு விட்றாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கும் ஐயோ நம்ம ஆள் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாளே படம் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கும் வரான். இப்படி அந்த ரூமுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோனி அங்கே இருக்க மாட்டா. என்னென்னு பார்த்தா அங்கே டிவி ஓடிட்டுருக்கோம். அப்போது அந்த டிவி போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு அந்த டிவி ஆஃப் ஆகும். அப்போது அந்த டிவி ரிஃப்ளெக்டில் அந்த 3 பேய்ங்க உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். பயந்துருவான். திரும்ப இப்படி பார்த்துட்டு திரும்ப அந்த டிவியை பார்த்தா ஓடிட்டுருக்கோம். திரும்ப டிவி ஆஃப் ஆகும்போது டப்புன்னு அந்த பேய்ங்க அவன் முன்னாடி வந்து நிற்கும். அவனே அப்படியே மறைச்சி பார்க்கும். இப்போ அவனும் அங்கேருந்து பயந்துட்டு சதுரி ஓடி வெளியே வரான். அப்படி வரும்போது இப்போ நம்ம ஹீரோனி வரா. நான் இவனுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, எங்கடா போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ அவனும் சொல்கிறான் இந்த மாதிரி அந்த பையன் இவனை அடித்தது, அதுக்கப்புறம் அவனை டிஸ்மிஸ் பண்ணது எல்லாத்தையும் சொல்கிறான். அவகிட்ட பேசிக்கிட்டே அப்படியே திரும்பி பார்க்கும்போது அப்போ அந்த 3 பேய்ங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு ரூமை கை காட்டுதுங்க. இப்போ நம்ம ஹீரோட அம்மா சொன்ன மாதிரி அந்த பேய்ங்க என்கிட்ட ஏதோ சொல்ல வருதுன்னு நினச்சிக்கிட்டு இப்போ அந்த ரூமை நோக்கி போகிறான். பின்னாடியே நம்ம ஹீரோனி ஓடி வராங்க. பார்த்தா அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா அது ஒரு லைப்ரரியாக இருக்கும். இப்போ சீனியர்ஸ்லாம் நீலாம் உள்ளே வரக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ இவனும் சாரி கேட்டு வெளியே வந்துடுறான். அப்படி வெளியே வந்தோடனே நம்ம ஹீரோனி கேட்குறா, நம்ம அந்த லைப்ரரிக்குள்ளலாம் போகக்கூடாது உனக்கு தெரியல, ஏன் அப்படி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ அவனும் சொல்கிறான், இதோ பாரு நான் சில நாட்களாக சில பேய்களை பார்த்துட்ருக்கேன், அது ஏதோ என்கிட்ட சொல்ல விரும்புதுங்க, நான் தான் ஒரு சின்ன சடங்கு மூலிமா அவங்கள வெளியே வர வச்சிட்டேன், அதை நான் பண்ணதுக்கப்புறமா தான் 2 பேர் இறந்து போயிருக்காங்க, அந்த பேய்களுடைய ஆசையை தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினியும் பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது, அதெல்லாம் உன் கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறான். இல்லை அந்த லைப்ரரிக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நான் இந்த ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த லைப்ரரிக்குள்ளே போகிறேன், நீ வேணா வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லைனா நான் தனியாகவே அந்த இடத்துக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோவும் அன்றைக்கி நைட்டு செக்யூரிட்டி கிட்ட காசு கொடுத்துட்டு ஒரு லைட்டை வாங்கி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோனிக்காக. இப்போ நம்ம ஹீரோ ஸ்கூலை விட்டு வெளியே வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆண்ட்ரி பையனும் ஒரு பெரிய ஸ்பேனர் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவை இங்கேயே முடிச்சு விட்டுலாம் சொல்லிட்டு உள்ள வந்துட்டுருக்கான். இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோனி வரமாட்டான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் இப்போ நம்ம ஹீரோனியும் வந்துட்டா. எப்போ வரத்துக்கு இவ்வளோ நேரமானு சொல்லிட்டு சரிவா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அப்படி உள்ளே போனால் நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் இந்த மாதிரி அந்த 3 பொண்ணுங்க இருக்க ஒரு ஃபைல் இருக்கும், அது இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் தேடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆண்ட்ரி பையனும் எங்கே நம்ம ஹீரோ போயிருப்பான்னு சொல்லிட்டு வெறிக்கொண்டு தேடிட்டு இருக்கான். இப்போ அந்த 3 பேரில் ஒரு பேய் நம்ம ஆண்ட்ரியாவை தான் பார்த்துட்ருக்கு. இப்போ அந்த பையன் ஒரு பொண்ணு தூக்க மாட்டி இறந்து போயிருப்பா இல்லையா, அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே போய் தேடிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ இருக்கானா சொல்லிட்டு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருப்பானா அந்த பொண்ணுங்களை பற்றி அந்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருப்பான். ஏன்னா இப்போ அந்த 3 பொண்ணுங்களையும் ஒரு பொண்ணு ராகிங் பண்ணி தான் கொண்டிருப்பான்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, பார்த்தா அப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, இவங்க ஏற்கனவே சீனியராக தான் இருந்திருப்பாங்க. இப்போ அந்த கொன்ன பொண்ணு சிண்டின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பற்றி தேட ஆரம்பிப்பான். இப்போ அந்த ஆண்ட்ரி பையன் அங்கங்கே தேடி பார்த்துட்டு இப்போ ஒரு கடைசியாக ஒரு கிளாஸ் ரூம் ஆண்டை வந்து பார்க்குறான். இப்போ அந்த கிளாஸ் ரூமில் ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு இழுத்து நடந்து போயிட்டுருப்பா இல்லையா, இப்போ அந்த கிளாஸ் ரூமில் அந்த போர்டில் எழுதிட்டுருப்பா. இப்போ இங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. இங்கே தான் இப்போ பெரிய ட்விஸ்ட்டு. இப்போ அந்த சிண்டின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்திருப்பா இல்லையா, கொலை பண்ணான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா, இப்போ அது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோனி தான். இவ்வளோ நேரம் நம்ம ஹீரோ பக்கத்தில் தான் இருந்திருப்பாங்க. இப்போ அவள் பக்கத்தில் இல்லை. இப்போ அவள் இருக்காளான்னு சொல்லிட்டு அவன் டார்ச் வச்சு பார்க்கும்போது மேலேருந்து குதிச்ச பொண்ணு, தூக்கு மாட்டி செத்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 3 பொண்ணுங்களும் அங்கே தான் நின்றுட்டுருக்கு. இப்போ எங்கடா சிண்டி நம்ம ஹீரோயினின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆண்ட்ரியை போட்டு தள்ளதுக்காக நின்றுட்டுருப்பான். இப்போ அவனும் கத்துறான். இப்போ அந்த சத்தத்தை கேட்டு எல்லாம் தெரிஞ்ச நம்ம ஹீரோவும் இப்போ அவனை தேடி போகிறான். இப்போ இவனும் அந்த கிளாஸ் ரூமை தேடி போயிட்டு இருக்கும்போது இப்போ அந்த ஆண்ட்ரின்ற பையனை அந்த பேய் போட்டு சேரை போட்டு அடின்னு அடிச்சிட்ருக்கான். இப்போ கடைசியாக ஒரு சேர் இருக்கும், அதை போட்டு அவனை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டப்புன்னு நம்ம ஹீரோ வந்து அந்த சேரில் அடி வாங்கிக்கிறான். இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோயினியாக அவளுடைய நார்மலான உருவத்துக்கு மாறிட்டு, நீ என்னை மன்னிச்சிடு, நான் ஒன்றும் அடிக்கணும்னு நினைக்கல, அந்த பையனை தான் அடிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், உன்னை பற்றி எல்லா விஷயமா எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நீ இவ்வளோ சீக்கிரம் செத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் உன் பேர் மார்க்கஸ் சிண்டி ரியானான்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ அந்த பேயோட பேக் ஸ்டோரி தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினி ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா. அப்போது அந்த 3 பொண்ணுங்க சீனியர் பொண்ணுங்க இவ்வளோ ராகிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினிக்கு ஆஸ்துமா நோய் வேறு இருக்கும். ஸ்டார்டிங் சீனில் அந்த 3 பேர் செத்து போயிருப்பாங்களே, இப்போ அந்த 3 பேர் நம்ம ஹீரோயினியை ஓட சொல்லியிருப்பாங்க. ஒரு லெவலுக்கு மேலே அவனால் ஓட முடியாமல் மூச்சு திணற ஆரம்பிச்சிடும்.
அவள் பேக்கில் தான் அந்த ஸ்ப்ரே இருந்திருக்கும். அதை மட்டும் அவள் எடுத்து கொடுத்துருந்தானா கண்டிப்பாக அவள் மூச்சு திணறி இறந்து போயிருக்க மாட்டா. அவள் இறந்து போன அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இப்போ அந்த 3 பேரும் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ஸ்ப்ரேவை பக்கத்தில் வச்சுட்டு ஏதோ இயற்கையே சட்ட மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருப்பாங்க. இவங்கள பழி வாங்கணுன்றதுக்காக நோக்கத்துக்காக தான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் ஒரு பொண்ணை சாவடிச்சிருப்பா. அதுக்கப்புறம் ஸ்டோர் ரூம்லேயும் அப்புறம் மேலே தள்ளி விட்டுற ஒரு பொண்ணை சாவடிச்சிருப்பா. இப்போ நம்ம ஹீரோவும் கேட்குறான், 10 வருஷமாக இந்த ஸ்கூலில் தானே இருக்க, ஏன் யாரையும் கொல்லாமல் இப்போ வந்து எல்லோரும் சாவடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த 3 பேரும் நம்ம ஹீரோவை சரியாக டார்ச்சர் பண்ணாங்க, கஷ்டப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோனியை இந்த பொண்ணு லவ் பண்ணிட்டுருப்பா. அதனால தான் இவங்களை இப்போ பழி வாங்கிட்டு இருப்பா. இப்போ நம்ம ஹீரோவும் சொல்லுவான், இதுக்கு மேலே போதும், யாரையும் இனிமேல் பழி வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஹீரோ. நம்ம ஹீரோவும் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறான், ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை. மேலே ஃபேனை நல்லா வேகமாக ஓட விட்டு இந்த ஆண்ட்ரி பையில மேலே தூக்குறான். இப்போ நம்ம ஹீரோவும் சொல்கிறான், ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு, ஆல்ரெடி நீ 2 பேரை கொன்று இருக்க, அவங்க செஞ்ச தப்புக்கு இது தண்டனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதனால அந்த பேயும் அவனை கீழே விட்டுட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோவும் அந்த ஆண்ட்ரி பையனை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கப்போ இப்போ அந்த ஆண்ட்ரி பையன் நம்ம ஹீரோ கிட்டேருந்து வலுக்கட்டாயமாக அந்த நெக்லஸை பிடிங்கிட்டு போயிருப்பான் இல்லையா, இப்போ அவன்கிட்டே கொடுக்குறான். அப்படியே ஒரு வருஷம் ஓடி போயிடுது. இப்போ நம்ம ஹீரோ சீனியராக ஆகிட்டு உட்காந்துருக்கான். ஆனால் இவன் சீனியர் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப மரியாதையாக நடத்துகிறான். உங்களுக்குன்னு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது, நீங்கள் எங்கே வேணால் போகலாம், பிடிச்சது நீங்கள் செய்யலாம், கேன்டீனுக்கு போகலாம், லைப்ரரிக்கு போகலாம், நம்ம எல்லாரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுறான். இப்போ எல்லாரும் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனியை பார்க்கலாம். இப்போ 2 பேரும் சிரிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தையே முடிக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், நம்ம ஹீரோ கண்ணுக்கு மட்டும் தான் அந்த பேய் தெரியுதா, மற்ற கண்ணுக்கு ஏன் பேய் தெரியலன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம். ஏன்னா ஹீரோவுக்கு வந்து அந்த பவர் இருந்திருக்கும், அவங்க அப்பாவுடைய அந்த பேய் பார்க்குறது பவர். அதனால தான் அவனுக்கு அந்த 3 பேய்களும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோனியும் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோயினி தான் பேயின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை ஒரு வாட்டி கூட டச் பண்ணியிருக்க மாட்டான். அப்படி டச் பண்ணால் அவனுக்கு ஹீரோயினி பேயின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினி மற்றவங்க கூட பேசுகிற மாதிரி ஒரு சீன் கூட இருந்திருக்காது, நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிற மட்டும் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த ஆஃபீஸ் ரூமில் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் பேசிகிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் இருக்க பொண்ணு ஹெட்ஃபோன் போட்டுட்ருப்பா. சரி, ஓகே காய்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.